This video will discuss about improve safety on high altered medication. What is improved safety on high altered medication? Improve the safety of high altered medication is crucial to prevent medication error and ensure patient well-being. So உயர் எச்சரிக்கை மருந்துகளின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். எதுக்குன்னா டு ப்ரிவெண்ட் மெடிக்கல் எரர் அண்ட் என்ஷூர் பேஷண்ட் வெல்பீயிங். Here several strategies and interventions that can help in enhancing that safety of high altered medication. இங்கே வந்து some strategies பார்க்க போகிறோம். அதில் வந்து first one is standardized procedure. This one implement standardized procedure and protocol for the prescribing, dispensing and administration of high altered medication. இங்கே வந்து என்னென்னா ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ் அண்ட் ப்ரோட்டோகால். எதுக்குன்னா அது என்னென்ன டேப்லெட்டை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, டிஸ்பென்சிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹை அல்ட்ரடு மெடிக்கேஷன். திஸ் இன்க்ளூட் கிளியர் கைட்லைன்ஸ் ஃபார் டோஸிங், எவ்வளோ வந்து டோஸ் எடுத்துக்கிறது, ப்ரிப்ரேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்னிக், எவ்வளோ டோஸு, என்ன ப்ரிப்ரேஷன் மெத்தட், என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். செகண்ட் ஒன் இஸ் பார்கோடிங் அண்டு எலக்ட்ரானிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். ஹியர் தெர் ஆர் யூட்டிலைசிங் barcoding technology and electronical prescribing system to reduce the risk of medication error. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா barcoding system technology யூஸ் பண்ணுறாங்க. electronical prescription என்ன பண்ணுதுன்னா reduce the risk of medication error. barcoding help ensure the right medication is given to the right patient in right dose. barcoding வந்து எதை ரெஃபர் பண்ணுறதுன்னா சரியான மருந்தை சரியான பேஷண்ட்டுக்கு சரியான டோஸ். While electronical prescription reduce the potential for illegible prescription. electronical prescription என்ன பண்ணுதுன்னா reduce the potential of that illegible prescription. medication reconciliation. Here they conduct through medication reconciliation at every transition of care, such as when a patient is admitted or discharged from a healthcare facilities. This process helps identify discrepancies, potential drugs interaction and ensure accurate medication list. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா டு ஐடென்டிஃபை டிஸ்கிரிபன்சிஸ் அப்படின்னா முரண்பாடு என்ன, பொட்டன்ஷியல் ட்ரக்ஸ் இன்ட்ராக்ஷன், அந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, என்ஷூர் அக்யூரேட் மெடிக்கேஷன் லிஸ்ட். தென் டபுள் செக்கிங் அண்டு இண்டிபெண்ட் வெரிஃபிகேஷன். டபுள் செக்கிங் ரெண்டு முறை வந்து செக் பண்ணுறது அண்டு இண்டிபெண்டன்ஸ் வெரிஃபிகேஷன். இன்கார்பரேட் இண்டிபெண்டன்ஸ் டபுள் செக்கிங் ஆஃப் ஹை அல்ட்ரடு மெடிக்கேஷன் பை அனதர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேஷன். ரெண்டு தடவை வந்து செக் பண்ணும். இன்னொரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வந்து பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதை வந்து டபுள் செக்கிங் பண்ணும். திஸ் ஹெல்ப் டு செக் கேட்ச் எனி எரர். இது ரெண்டு பேர் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால இது வந்து கேட்ச் எனி எரர், அதாவது எரர் இருந்தால் கண்டுபிடிப்பாங்க. டிஸ்கிரபன்சிஸ் பிஃபோர் த மெடிக்கேஷன் ரீச் தட் பேஷண்ட். ஏதாவது எரர் இருக்கா, ஏதாவது முரண்பாடு இருக்கா, பிஃபோர் பேஷண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கலாம். தென் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ப்ரொவைட் காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இன்வால்வ்டு இன் தட் prescribing, dispensing and administration of high altered medication. This include education on high safety, proper dose calculation and the recognition management of potential adverse effect. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் தரணும். அதுதான் வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு, ப்ரொஃபஷனலுக்கு. அப்போ தான் வந்து ப்ராப்பரான டோஸ் அவங்க தருவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்க இது பற்றின அறிவு இருந்ததுன்னா மெடிக்கேஷன் சேஃப்டி, ப்ராப்பர் டோஸ் கால்குலேஷன், அவங்க வந்து ப்ராப்பராக டோஸ்லாம் கால்குலேட் பண்ணி ரெகக்னிஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது சைடு எஃபெக்ட் இல்லாமல் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஆல்ட்ரட் அண்ட் வார்னிங். இம்ப்ளிமெண்ட் computerized system that provide
altered and warning for high altered medication. So computerized system implement பண்ணோம். The system can flag potential drugs interaction, allergies, contraindication. ஸோ இது மாதிரி கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகுனா ஏதாவது ட்ரக்ஸோட பொட்டன்ஷியல் இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது, ஏதாவது அலர்ஜி வருதா, இல்லாட்டி கான்ட்ரா இண்டிகேஷன் ஏதாவது முரண்பாடு இருக்கா அப்படிங்கிறத வந்து த ஹெல்பிங் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் டு மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன் ஈஸியாக எடுக்க முடியும். தென் ஹை ரிஸ்க் மெடிகேஷன் ப்ரோட்டோகால் எஸ்டாப்ளிஷ் ஸ்பெசிபிக் ப்ரோட்டோகால் ஃபார் த யூஸ் ஆஃப் high altered medication which may include additional safety check, increased monitoring and specialized equipment. ஸோ ஹை ரிஸ்க் மெடிகேஷன் ப்ரோட்டோகால் இங்கே வந்து அடிஷ்னல் சேஃப்டி செக், இன்க்ரீஸ்டு மானிட்டரிங் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட் இதெல்லாம் தேவைப்படுது. Next, error reporting and analysis, encouraging a culture of reporting and learning from medication error. ரிப்போர்ட் பண்ணும், அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது எரர் வருதாங்கிறத லேர்ன் பண்ணும். எஸ்டாப்ளிஷ்ட் a system to capture and analyze medication error. அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ஏதாவது எரர் தான் வந்து எரர் இருக்காங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். நியர் மிஸ்ஸஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா. அட்வர்ஸ் ட்ரக்ஸ் ஈவெண்ட் டு ஐடென்டிஃபைட் ஏரியா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ப்ரிவெண்ட் மெஷர்மெண்ட். Continuous quality improvement, regularly review and update safety practices related to high altered medication based on evidence based guidelines and based practice. Continuous quality improvement, regular review and update safety practices related to high altered medication. இது வந்து எதை என்கரேஜ் பண்ணுது? என்கரேஜ் த கண்டினியூவஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் effect to enhance patient safety. Last, patient engagement. Educate patient about their medication, including high altered medication, their potential side effect, and how to identify it and report adverse reaction. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து எஜுகேட் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு எடுத்துக்க போகிற ஹை அல்டர்டு மெடிக்கேஷன் என்ன, அதோட சைட் எஃபெக்ட் என்ன, அது ஹவு டு ஐடென்டிஃபைட் எல்லாமே. என்கரேஜ் பேஷண்ட் டு ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் இன் தட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், மெடிக்கேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹவு டு இம்ப்ரூவ் சேஃப்டி ஆன் ஹை அல்டர்ட் மெடிக்கேஷன், உயர் எச்சரிக்கை மருந்துகளின் பாதுகாப்பை எப்படி மேம்படுத்துறது. ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ், செகண்ட் ஒன் இஸ் ஃபார் கோடிங் அண்ட் எலக்ட்ரானிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், தென் மெடிக்கேஷன் reconciliations, then double checking and independent verification, education and training to healthcare provider, தென் அல்ட்ரட் வார்னிங், ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்காங்கிறது கம்ப்யூட்டரி சிஸ்டம் மூலமாக தெரிஞ்சுக்கிறது. தென் ஹை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெடிக்கேஷன் ப்ரோட்டோகால், எரர் ரிப்போர்ட்டிங் அண்ட் அனலைசஸ், கண்டினியூவஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், ஃபைனலாக வந்து பேஷண்ட் என்கேஜ்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.